அபிஷேகம் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் அபிஷேகம் குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் செல்வமும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாங்க நம்ம 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்கள் நாம் இதில் பார்க்கலாம். முதலாவது விஷயம், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் முடிவெடுக்க முடியும். ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், அது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம தொழிலுக்காகத்தான் அவ்வளவு போராட்டம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இம்பட்டுக்கு நமக்கு போன வருஷம் இந்த 2024 ஏப்ரல்லேருந்து 2025 ஏப்ரல் வரைக்குமே பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை நமக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் நமக்கு கடுமையான போராட்டங்கள், சிக்கல்கள், அது எல்லாமே நமக்கு ஒரு தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. புதிய முயற்சிகளில் ஒரு வெற்றி, ஒரு நல்ல மாற்றங்கள், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் இந்த 7.5 சனி தொடங்குது, அதனால் ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தயவு செய்து அதை நினச்சி எதுவும் பயப்படாதீங்க. நமக்கு மற்ற கிரகங்கள், முக்கியமாக இப்போ குருவினுடைய நகர்வாகட்டும், ராகு கேதுவோட நகர்வாகட்டும், அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ 7.5 சனி நினச்சி பயப்பட வேண்டாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக கிடைக்கும். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எழுதணும்னா குடும்பத்தினரால், குழந்தைகளால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த வருஷத்தை எடுக்கிறோம், மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். தினமும் மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2014 டிசம்பர் மாதம் நமக்கு ஆரம்பித்த சில பிரச்சனைகள், 2014லேருந்து 2025 வரைக்கும் நமக்கு பெரிய போராட்டங்கள். அதாவதுங்க, படாத அவமானம் கிடையாது, அந்த அளவுக்கு அதாவது ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருந்தது. இப்போ இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா ராசியிலேருந்து குரு பகவான் நமக்கு விலகிறார். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். 11ஆம் இடத்திற்கு சனி வர 4-10 சர்ப்ப கிரகங்கள் ரொம்ப அனுகூலமான ஒரு, இந்த அரியர்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பசங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும். ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். வெளிநாடு போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பான முறையில் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். விசா சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க எனக்கு, கண்டிப்பாக விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பிஆர் வாங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் ரிஷபராசிக்கு நமக்கு இந்த வருஷம் இருக்குது. பொதுவாக 3, 7, 11 நமக்கு சனி பகவான் வந்தார்னா ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது
11க்கு நமக்கு சனி பகவான் வர்றதுனால ஒரு பெயர், புகழ், கௌரவம், பரிசு, பாராட்டு அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு, எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு வேலை மாறுது. ஸோ நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் அற்புதமாகவே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய லட்டு மாதிரியான வருஷம் அந்த வருஷம் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன உயர்கல்வி எதிர்பார்க்குறீங்களோ அந்த உயர்கல்வி உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம். வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியாக உங்களை தேடி வரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக, வழக்குகள் சம்பந்தமான காரியங்கள்லாம் சாதகமாக நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். நிறைய இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ஒரு விஷயம் எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை எப்படி நம்ம இனோவேட்டிவாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கிறது. பொதுவாக அந்த வருஷத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா நமக்கு நந்தியம் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த வருஷம். ஏன்னா நம்ம ராசிக்கு 12 வருஷம் கழித்து குரு பகவான் வருகை தர இருக்கிறார். 3/9 சர்ப்பகிரகங்கள் மாறுறாங்க. 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் மாறுறாங்க. மிதுனராசி 2017 படாத கஷ்டம் கிடையாது. ஸோ பார்ட்னர்னா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணையால் கஷ்டம், வேலை பார்க்கும்போது அவங்க கூட வேலை பார்க்குறவங்களால ஒரு கஷ்டம், பார்ட்னர்ஸ் கூட கஷ்டம், எல்லாத்தையும் இழந்து உயிர் மட்டும்தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிக்கலான ஒரு மிக ரொம்ப மோசமான ஒரு காலம் நமக்கு போயின்னு இருந்தது. இனிமேல் அதில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வரும். முதல் விஷயம், திருமணமாகாத மிதுன ராசியில் பிறந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இவங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக மேரேஜ் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஐயா நான் ரீமேரேஜ் பண்ணணும், ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 100% உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நமக்கு இந்த வருஷம் போயின்னு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம். சகோதர சகோதரிகளிடம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் நமக்கு ரொம்பவே இந்த வருஷமானது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம், யோகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வரும். நிறைய பணம் செலவு பண்ணிட்டீங்க, ஒரு ரொம்பவே, அதாவது நீங்கள் என்ன தான் திட்டமிட்டாலும் அந்த திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அந்தளவுக்கு ரொம்ப சிக்கல்களாக நமக்கு இருந்தது. இனிமேல் ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க. உங்களை கஞ்சன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. பணத்தெல்லாம் கொஞ்சம் அழகாக செட்டில் பண்ணி வைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு நல்ல நேரம், யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் அமையும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நேரம் இது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பொதுவாக பெண்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் ரொம்பவே அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
தினமும் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் யாருக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கடகராசிக்காரருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு திருப்தியான பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. என்னங்க ஐயா திருப்தியான பலன்கள்? இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி விலகிறார். நிறைய பேர் இப்போவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி 12ஆம் இடத்துக்கு குரு வராராமே அப்படின்னு சொல்லிட்டு. நவக்கிரகங்களில் குருவுக்கு மட்டும் ஒரு விஷயம் முக்கியமானது சொல்லப்பட்டு, குருவினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ குருவினுடைய பார்வை எடுத்துனோம்னா உங்கள் குரு நமக்கு இந்த சித்திரை மாதம் மாறுறார். நமக்கு வந்து 4, 6, அப்புறம் 8 ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறார். இந்த ஸ்தானங்கள் எல்லாமே பாருங்கள். அப்போ கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வருஷம் குறையும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பயணங்கள் திட்டமிட்டபடி நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அது எல்லாமே நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான்லாம் வீடு வாங்குவேனா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நிச்சயமாக நல்ல ஒரு வீடு மண் மனை யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அமையும். மனசில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஒரு படபடப்பு அதெல்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த வருஷம் நமக்கு நிவர்த்தி ஆகிடும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. 12இல் குரு சுபவிரய செலவுகளை ஏற்படுத்துவார். நாம் அதான் மறுபடியும் அதை வந்து நான் சொல்கிறது. 12ஆம் இடத்துல குரு வந்தால், ஏன்னா அவர் சுபகாரகன், சுபவிரய செலவுகளை நமக்கு உண்டாக்குவார். பொதுவாக அந்த வருஷம் எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். கடந்த ஒரு 6 வருட காலகட்டமாக, ஏன்னா 2020 ஜனவரியில் ஆரம்பித்து இந்த 2025 மிட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. அப்போ இனிமேல் அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே சரியாகும். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவீங்க. கடகராசிக்காரங்களா, ஐயோ ரொம்ப குழப்பமானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளாக நம்ம பேர் வாங்கிட்டு இருந்தோம். இனிமேல் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அதில் ஃபேமாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த வருஷமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா குடும்பத்தாரால் குழந்தைகளால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்க போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாக போகிறது. எல்லாமே ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. இந்த வருஷம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கவலைகள் அது எல்லாமே நமக்கு தீரப்போகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கே நம்ம எந்த ஒரு யூடியூப் சேனலை திறந்தாலும் சரி, அல்லது டிவியை திறந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். சிம்மராசியை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 18 வருடத்திற்கு பிறகு நம்ம ராசிக்கு கேது பகவான் வருகை தர இருக்கிறார். ஸோ கேதுவினுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கேதுவுடைய ஒரு 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 சஞ்சாரம் பாதசாரம் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த வருஷம் சிம்மராசிக்கு என்ன அப்படின்னா, நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் நமக்கு இந்த வருஷம். ஸோ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் பண்ணலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துக்கு ராகு வரார், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நிச்சயமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். அதே மாதிரி இந்த மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம்
காத்துட்டுருக்கு. பொதுவாகவே இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல வருஷம் நம்ம சிம்மராசிக்கு. இந்த அஷ்டமத்து சனி வர்றதை கொஞ்சம் கவனமாக பார்த்து சில விஷயங்களை கவனமாக நாம் நடந்துக்கணுமே தவிர பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில், ஏன்னா 4ஆம் இடத்துனால சனி பார்த்துட்டு இருந்தார், அதனால் நமக்கு இந்த கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். தினமும் சிவபுராணம் சொல்லி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வருகை தர இருக்கிறார். நம்ம ராசியிலேருந்து கேது பகவான் நம்ம ராசியை விட்டு விலகிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை அனைத்தும் விலகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நமக்கு அரசாங்க அனுகூலம் தேவைப்படும். புதுசாக கடன் சார்ந்த முயற்சிகள், இது எல்லாமே நமக்கு இந்த வருஷத்தில் வெற்றியை கொடுக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து ஒரு புது தொழில் இந்த வருஷம் நம்மளால் ஆரம்பிக்க முடியும். புது தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு நல்ல மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் ரொம்பவே அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஐயா, சொந்த வீடு கட்டிட்டேன், பால் காய்ச்சிட்டேன், ஆனால் என்னால் சொந்த வீட்டுக்கு போக முடியலை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் தை மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. எனக்கெல்லாம் சொந்த வீடு அமையுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. சொந்த வீடு, மண், மனை, வாகன அமைப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அதனால் கொஞ்சம் நம்ம இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உப தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல சூழல் நிச்சயமான முறையில் உங்களுக்கு அமையும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. துளாராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு நல்ல காலகட்டம் நமக்கு வந்திருக்கு. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும்.
50 வயது தாண்டியவர்கள் நிறைய பேர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 70s அவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் திருமணம் நடைபெறும். மோரோவர் 80s 90s கிட்ஸுக்கும் கண்டிப்பாக திருமணம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் 100% உறுதி. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லா கிரகங்களுமே ரொம்ப அற்புதமாக துளாராசிக்கு ஒரு ஜாக்பாட் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லபடியாக அற்புதமாக வேறு லெவலில் இந்த வருஷம் துளாராசிக்கு இந்த வருஷமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக அந்த வருஷத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கண்ட்ரியில் இந்த யூனிவர்சிட்டியில் நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் அந்த யூனிவர்சிட்டிலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சீட்ஸ் கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு அனுகூலம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. இந்த வருஷத்தை நம்ம எடுத்துனோம்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். தினமும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். எப்பெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியுமோ அப்போல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த வருஷமானது அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சமி நமக்கு இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு வருது. 5-11 நமக்கு சர்ப்பகிரகங்கள் இருந்தாங்க, அவங்க 4-10 மாறுறாங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு இந்த வருஷத்தில் மாறினாலும் அவருடைய பார்வை உங்களுடைய 2, 4, 12 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. ஸோ பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். குடும்பம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஒரு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அதில் கல்வி சம்பந்தமான சில தடங்கல்கள் ஏதாவது இருந்தது, கல்வியை முடிக்க முடியாமலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே நீங்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த வருஷத்தில் கிடைக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். முக்கியமாக ஜூன் மாதத்துக்கு பிறகான காலகட்டத்தில் ஒரு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்துமே விலகப் போகிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடை. பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி மனசு சங்கடம், தேவையில்லாத ஒரு மன சஞ்சலம், மன சங்கடம் உங்களுக்கு.
அது எல்லாமே இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் விலகிடும். முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். ரொம்ப ஒரு 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 சிறப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 12 வருடத்திற்கு பிறகு ராசிநாதன் குரு பகவான் நம்முடைய சப்தமஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். இந்த வருஷம் வரார். அர்த்தாஷ்டம சனி தொடங்குது. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம குரு பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. 3, 7, 11 இதில் ராகு வந்தாருன்னா நம்ம உலக புகழ் பெற முடியும், ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறது. தனுசு ராசிக்கு 12/12/2014 தொடங்கி இந்த ஏப்ரல் 2025 வரைக்கும் கடுமையான பிரச்சனை. ஸோ ஏப்ரல் 2025க்கு மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சுபகாரியங்கள்லாம் என்ன? கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, மண்மனை, வாகனம் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை நமக்கு இந்த புத்தாண்டு கொடுக்கும். திருமணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு இந்த வருஷம் திருமணம் நல்ல முறையில் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு எல்லாமே இந்த வருஷத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக இந்த வருஷத்துக்கு தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல நேரம், ஒரு யோகம் நமக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் தாயார் தந்தையார் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும். அப்புறம் இந்த வீடு மண் மனையெல்லாம் வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தஸ்தாவேஜுகள், அதாவது டாக்குமெண்ட்ஸை நம்ம கரெக்டாக படித்து பார்த்து வாங்குறது நமக்கு நல்லது. பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா 7.5 சனி முடியுது. இதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நமக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் நமக்கு 7.5 சனி தொடங்க போகுது. ஆனால் சர்ப்பகிரகங்கள் 2/8க்கு வராங்க. குரு 6ல் மறையிற, மகரத்துக்கு குரு 6ல் மறையிறது இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய யோகம். ஏன்னா அது ஒரு ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். பெரும் பணம் ஈட்ட முடியும் இந்த வருஷம். மகர ராசிக்காரா பெரும் பணம் ஈட்டுவாங்க. ஆனால் செலவுகளை ரொம்ப கவனமாக பார்த்து செய்யும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். தொழில் உத்தியோகம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க, நியூ பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. முடங்கி கிடந்த தொழிலாம் மீண்டும் நமக்கு நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் நமக்கு வந்து சேரும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை நம்மளால காப்பாற்ற முடியும். இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விடும். ஏன் பயம்? ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா
நாம் பட்ட கஷ்டம், அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே நமக்கு விலக போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மாணாக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வியில இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியும். இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல ஒரு லாப முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பல வகையிலும் உங்களுக்கு ஒரு நன்மையை இந்த வருஷம் வந்து சேரும். ஏன்னா நட்சத்திரநாதன் சந்திரன் இந்த வருஷம் பிறக்கும் போது ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு இந்த வருஷம் பிறக்கிறது. ரொம்ப அனுகூலமா இருக்கு, ரொம்ப ரொம்ப அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவா இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா, ராசியிலேருந்து சனி பகவான் நமக்கு விலகி 2ஆம் இடத்துக்கு போறார். 7.5 சனி நம்ம முடியலை, 5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. ஸோ இதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப். நம்ம ராசியிலேருந்து சனி பகவான் விலகிறதே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு நாம சொல்லலாம். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து முடிவெடுக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால முடிச்சுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராகோப் கொடுக்காதீங்க. சில பேருக்கு தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடும். கும்பராசியில பிறந்து யாரெல்லாம் பாஸ்போர்ட் வாங்கலையோ இந்த வருஷம் தயவுசெய்து பாஸ்போர்ட் வாங்கிருங்க. கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் கைகூடி வரும். அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த வருஷம். உங்க மூலமா உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க அப்பா அம்மாவாகட்டும், அண்ணா தம்பி ஆகட்டும், அக்கா தங்கையாகட்டும், உங்க குழந்தைகளாகட்டும், இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்க ராசி மூலமா அவளுக்கு கிடைக்க போறது, நடக்க போறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. இனிமே அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு போயிடும். ஸோ புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். புதிய ஒரு முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் நமக்கு கிடைக்க போறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள், அருமையான மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போறது. பொதுவா பெண்களுக்கு, கும்பராசியில பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா, நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். மாணாக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா, கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அனைத்து காரியங்களிலுமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மை. பொதுவா இந்த வருஷத்துல கும்பராசிக்கு முயற்சிகள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் முடிவு என்பது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல வருடமா இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தினசரி துர்க்கையம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய ராகு கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு விரயஸ்தானத்துக்கு போறார். குரு பகவான் ராசிநாதன் அவர் 4ஆம் இடத்துக்கு இந்த வருஷம் மாறுறார். 30 வருஷம் கழிச்சு நமக்கு இந்த வருஷம் சனி பகவான் ராசிக்கு வர. ஜென்ம சனி, 7.5 சனி,
எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதை திறந்தாலும் மீனராசிக்கு ஒரே நெகட்டிவா இருக்கு. ஆனா நம்ம ராசியை பொறுத்த மட்டில், மீனராசியை பொறுத்த மட்டில் சனி பகவான் நம்ம ராசிக்கு நட்பு. பாவோத்பாவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கும் போது நட்பா நம்ம கிரகமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ மனசுக்குள்ள சில சஞ்சல நிலை வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால நல்லபடியா ஜெயிக்க முடியும். ஜீவாதார விஷயங்கள், கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், ஆடை வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது, கடன் கொடுக்கறது வாங்கிறது, இந்த மாதிரியான எந்த விதமான ஜீவாதார பிரச்சனைகளிலும் ஜீவாதார விஷயங்களிலும் சனி பகவான் கை வைக்க மாட்டார். அப்ப எதுல நம்ம கவனமா இருக்கணும்னா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா, முக்கியமா ஜாயிண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள், இதுல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியா நடக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு சரியாகும். எல்லா காரியங்களிலுமே அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை, தடங்கல் நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொதுவா இந்த மாசத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தொழில் உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அது மாதிரி கந்தசஷ்டி கவசம் சொல்றது, கேட்கறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை நிச்சயமான முறையில் வழங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.